டாரடெக் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து நம்ம அடுத்த பார்ட் ஏறத்தாழ நம்ம ஃபைனல் பார்ட் கிட்டே நம்ம நெருங்கிட்டோம். சோ இது வரைக்கும் 32 பார்ட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். சோ அந்த 32 பார்ட்டையும் பார்க்காதவங்க பார்த்து முதல்ல அதுல இருந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவுட் சோர்சஸ் வந்து இன்னுமே வந்து சிலபஸ்ல இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து தமிழ்நாடு அரசுக்கு நிறைய கோரிக்கைகள் வந்து கொடுத்திருந்தாலுமே அவங்க என்ன சிலபஸ்ல சேஞ்சஸ் பண்றதையோ அதை பத்தின எதுவுமே வந்து இன்னும் அவங்க சொல்லாத வரைக்கும் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். சோ இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இல்லாம கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்றதை வேகமாக்க முயற்சி. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறுத்தல் குறிகளும் தவறுகளும். அதாவது நமக்கு வந்து நிறுத்தற் குறி அப்படிங்கிறது சிலபஸினுடைய சப் டாபிக்ல ஒரு டாபிக்காவே இருக்குது. சோ அப்ப அப்படிங்கும் போது நமக்கு நிறுத்தற் குறிகள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இடத்தை வந்து என்ன செய்யுது அப்படின்னா பெறுது. சோ அந்த வரிசையில இன்னைக்கு கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, உணர்ச்சி குறி, கேள்விக்குறி முதலான நிறுத்தற் குறிகள் எல்லாமே தமிழ் மொழிக்கு புதுமையானவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ் மொழிக்கு புதுமையானதெல்லாம் இதான். கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, உணர்ச்சி குறி, கேள்விக்குறி. இதுவே நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்றதையும் நம்ம இதுல பார்க்கலாம். ஆனா இது எல்லாமே என்னது அப்படின்னா தொல்காப்பியத்துல இல்ல, நன்னூல்ல இல்ல, பயன் கருதி ஆங்கில மொழியிலிருந்து தமிழில் தழுவி எடுத்துக்கொள்ளப்பட்டதுதான் என்னது அப்படின்னா இந்த பங்க்சுவேஷன்ஸ். ஆங்கில மொழியினால் தமிழ் மொழியில் ஏற்பட்ட புதுமைகள்ல இந்த குறியீட்டு இலக்கணமும் ஒன்று. வினைமுற்றை இறுதியில் அமைத்து எழுவது முற்றுப்புள்ளியின் வேலையை செய்து வந்தது. அதாவது ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் வைப்போம். இவங்க அதுக்கு பதிலா என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல வினை முற்றுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சோ இது வினை முற்று, அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த புள்ளியோட வேலையை குறைச்சிச்சு. இதுதான் இங்க சொல்றாங்க. ஏகார ஓகார உண்மைகள் கார்புள்ளி, அரைப்புள்ளி இவற்றின் பணியை புரிந்து வந்தன. அவனோ அவனா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த கமா போடுறது, அரைப்புள்ளி போடுறதோட ஒர்க்கெல்லாம் குறைச்சிச்சு. 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ஆங்கில பயிற்சி நாட்டுல மிகுந்த போது இந்திய மொழிகள் அனைத்திலும் ஆங்கில மொழி குறியீட்டு இலக்கணம் மிகுதியா பயன்படுத்தப்பட்டது. இத பத்தி பாத்தீங்கன்னா நம்ம பரிதிமாற் கலைஞர், அதாவது சூரியநாராயண சாஸ்திரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, குறியீட்டு இலக்கணம் தமிழின் கண் முழுவதும் தழுவி கொள்ளப்பட வேண்டும். அதனால் பொருள் தெளிவும் விரைவு உணர்ச்சியும் உண்டாகின்றன. இவை காரணமாக படித்தானுக்கு படித்த நூலின் கண் ஆர்வமும் உண்டாகுது. அப்ப வேற லாங்குவேஜஸ்ல இருந்து நம்ம நூல்ல என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பங்க்சுவேஷன்ஸை சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்கறதுனால சீக்கிரமா வாசிக்க முடியுது, படிக்கிற விஷயங்கள் புரியுது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து அவர் சொல்லியிருப்பாரு. சோ இப்படிதான் இந்த இது வந்து இருக்குது. இப்ப நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ள போலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு அவுட்லைன் தான் கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழி இலக்கணத்துக்கு மாறாக கார்புள்ளியை உண்மையுடன் சேர்த்து தவறாக எழுதி வருவது. இப்ப பாருங்க, அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டு அண்ணனும் தம்பியும் வராங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரே விஷயத்தான் நம்ம சொல்றோம். அப்ப இங்க பக்கத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கார்புள்ளி போடக்கூடாது. இங்க நீங்க நல்லா கவனிக்கலாம். இங்க உம்முன்னு 2 தடவை எண்றோம். அப்ப இது என்னது, எண்ணுமை. எண்ணுமைக்கு பின்னாடி என்ன போடக்கூடாது, பங்க்சுவேஷன் மார்க் போடக்கூடாது. தமிழ் இலக்கணத்துல உண்மையின் வேலையே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைப்பதுதான். இவ்வுண்மை இருப்பதே அங்கு போதும், இதுவே அங்க ஓகே, இதுக்கப்புறம் தேவையில்லாம கமாலாம் அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி இலக்கண முறைப்படி எண்ணுமையில் இணைத்து விட்டு ஆங்கில குறியீட்டு முறைப்படி கார்புள்ளியிட்டு பிரிப்பது வேடிக்கையா இருக்குது. நீங்கதான் அங்க உம்மு போட்டீங்க, பிறகு எதுக்கு அங்கக்குள்ள கமாவும் போடுறீங்க, இப்படி அதுவும் தப்பு தானே அப்படின்றத இங்க சொல்றாங்க. சரிங்களா? சரி, காய்கறிகள் இப்படி கால்புள்ளியிடுறதும் தவறு. இப்படி செய்தால் காய் என்னும் சொல் ஒருமையாகவும் கரிகள் என்னும் சொல் பன்மையாகவும் மாறிடும். அப்ப காய்கறிகள் என்பது உண்மை தொகையாதலால், அதாவது இது எப்படி சொல்லுவோம், ஏன் காய்கறிகள் உண்மை தொகை, காயும் கரியும். அப்ப உம்முன்ற விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப உண்மை தொகையில என்ன செய்யாது, கால் புள்ளி வராது. எண்ணுமையில வராதுன்னு பார்த்தோம், உண்மை தொகையிலையும் வராது. நிறுத்தற் குறியீட்டு தவறால் சில சமயங்கள்ல பொருளை மாறுபட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, நீ பழம் பாக்கு வெற்றிலை வாங்கி வா அப்படின்னு சொல்றாங்க. நீ பழம் பாக்கு. இப்ப அந்த மாதிரி நிறுத்தற் குறிகளை மாத்தி நம்ம வந்து அந்த கமா போட வேண்டிய இடங்கள்ல போடாம விட்டு மாத்தி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா பொருள் வேறுபாடு உண்டாகுதுன்னு சொல்றாங்க. சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நீ பழம் பாக்கு வெற்றிலை வாங்கி வா. நீ பழம், நல்ல அந்த வார்த்தை வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அதோடைய பொருள் வந்து நல்லாவே விளங்கும். நீங்க நல்லா கவனிங்க. நீ பழம், நல்லா கவனிக்கணும். நீ பழம் பாக்கு வெற்றிலை வாங்கி வா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ரெண்டாவது எங்க கமா இருக்குன்னு பாருங்க. நீ பழம் பாக்கு வெற்றிலை வாங்கி வா. இப்ப டிஃபரன்ஷியேட் வந்து உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. நீ பழம் பாக்கு வெத்தலை வாங்கிட்டு வான்றது ஃபர்ஸ்ட்.
எது திருச்சிற்றம்பலத்துல சொல்ற பழம், அது அந்த பழம் வேற. அந்த பழம் மாதிரியே நீ பழம் பாக்கு வெத்தலை வாங்கிட்டு வா, நீ பழம் பாக்கு வெற்றிலை வாங்கி வா. அப்ப எந்த சரின்றத நீங்க பாத்துக்கணும். இப்ப இங்க நிறுத்தற் குறிகள் கொடுத்திருக்காங்க. கார்புள்ளி அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னா கமா கார்புள்ளி. அரை புள்ளி அப்படின்னா இப்படி போடுறது செமிகாலன் அரை புள்ளி. முக்கார் புள்ளி ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி எழுத போறோம் அப்படின்னா காலன் போடுவோம். முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப். வினா குறி கொஸ்டின் மார்க். உணர்ச்சி குறி இன்டர்ஜெக்ஷன் மார்க். இரட்டை மேற்கோள் குறி. இந்த இரட்டை மேற்கோள் குறி போடுறதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம எப்படி போடுவோம் ஸ்டார்டிங்ல அப்படின்னு பார்த்தா இந்த இப்படி போடுவோம் அப்படிதானே. ஆனா அதை எப்படி போடணும் அப்படின்னா இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படிதான் என்ன செய்யணுமா இரட்டை மேற்கோள் குறி போடணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஒற்றை மேற்கோள்னா அதுல ஒண்ணு மட்டும் போடணும். இப்படின்னா தொடர் விடுநிலை குறி. 3 புள்ளி வச்சாலும் இந்த விஷயம் தொடருது அப்படின்னு அர்த்தம். இப்படி 3 புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டோம்னா விடுகுறி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேரு உடுகுறி. சரிங்களா. நமக்கு பிறை குறி பகர அடைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். இலக்கிய புள்ளி. இலக்கிய புள்ளியில எத்தனை 0 இருக்குன்னு பாத்துக்கோங்க. இன்டர்ஜெக்ஷன் என்பதற்கு எவரோ தவறாக ஆச்சரிய குறி என்று பெயர் அமைத்து விட்டார். அது மாறாமல் வழங்கி வருகிறது. ஆச்சரிய குறி எனினும் வியப்பு குறி எனினும் ஒண்ணுதான். அதனை வியப்பு குறி அல்லது ஆச்சரிய குறி என்பது தவறு. நல்லா கவனிக்கணும். அதாவது ஆச்சரிய குறினாலும் வியப்பு குறினாலும் ஒண்ணுதான். அதை வியப்பு குறி அல்லது ஆச்சரிய குறி என்பது தவறு. எப்படி சொல்லணும்? அது பேரு உணர்ச்சி குறி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயமாக இருக்கிறதுனால ஐயோ பாம்பு, ஐயோ நான் எங்க அதெல்லாம் இழந்துட்டேனேன்னு வருத்தப்பட்ட அந்த மாதிரி உணர்ச்சிகள் பொங்க சொல்வதற்கு பேரு உணர்ச்சி குறி. வாக்கியத்தில் வியப்பு பொருள் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா இப்ப ஐயோ என் செல்வத்தை இழந்தேனே என்னும் வாக்கியத்தில் வியப்பு பொருள் இருக்கா அப்படின்னா கிடையாது. அங்க இருக்கிறது என்னது அப்படின்னா ரொம்ப கவலை, இழப்பு உணர்ச்சி. அதனால் ஆச்சரிய குறி அல்லது வியப்பு குறி என்பதை உணர்ச்சி குறின்னு என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லணும். ஆங்கிலத்தில் கடன் வாங்கியுள்ள குறியீடுகளை தமிழில் மிகவும் தவறாகவே என்ன செய்யறாங்கன்னா பயன்படுத்துறாங்க. கடவுளே என்னை காத்தருளும், கடவுளே என்னை காத்தருளும், கண்ணா இங்கே வா. விழிக்கு பின் மேற்குறித்தவாறு கமா போடுறது. விழினா ஒரு விஷயத்த கூப்பிடுறது, கடவுளே கண்ணா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா கமா போடுறது அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மெத்தட். அப்படி இருக்க இப்படி வருமா அப்படின்னு கேக்குறாங்க. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவையை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பாட்டுல விழிகளுக்கு அப்புறமா கால் புள்ளி இடுறதுக்கு பதில் அங்க பாருங்க, அங்க என்ன பார்த்தோம்? கண்ணே மணியே இறைவா அப்படிலாம் கூப்பிடும் போது கமா போட்டோம் இங்கிலீஷ்ல. இங்க பாருங்க அச்சுதா ஆச்சரிய குறி. ஆச்சரிய குறின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் என்ன குறின்னு சொன்னாங்க? உணர்ச்சி குறி. அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே அப்படின்னு சொல்லி ஒரு விழிக்கு அப்புறமா இங்க என்ன குறி போடுறாங்க? உணர்ச்சி குறி என்ன செய்யறாங்கன்னா போடுறாங்க. விழியை புலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி செய்யப்படுது. இப்படி செய்யலாகாது. இப்படி செய்யாம இக்காலத்துல விழிக்கு பின்னாடி கமா போடுறதுதான் என்னது அப்படின்னா சிறப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வார்த்தையை இவளுக்கு அண்ணா வா அப்படின்னு சொல்லாம கமா போடாம உணர்ச்சி குறி போட்டு எழுதுறதா இப்ப இருக்கிறது. ஆனா இப்ப இந்த ட்ரெண்டுக்கு பதிலா கமா போடுறதா ட்ரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. கல்வி அறமும் பொருளும் இன்பமும் வீடும் நல்கும் எனும் இவ்வாக்கியத்தில் எண்ணுமைகளுக்கு பின் கால் புள்ளி இடுவது தவறு. அறமும் பொருளும் இன்பமும் அப்படிதான் நம்ம போடுவோம். ஆனா அப்படி போட்டோம்னா அது தவறு. கால் புள்ளி கமா போடக்கூடாது. கால் புள்ளியோ பிரிக்கும். எண்ணுமைகள் என்ன செய்யும்? சேர்க்கும். இது வாய்ப்பாட பாருங்க. எண்ணுமைகள் சேர்க்கும். ஆனா கார்புள்ளி என்ன செய்யும்? பிரிக்கும். இங்கனம் இருக்க கார்புள்ளி இடுறது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேக்குறாங்க. எண்ணுமை இருந்தால் கால் புள்ளி இடலாம். ஆக பிரிக்கும் போது எண்ணுமை இருப்பினும் கால் புள்ளி இடலாம். மற்றபடி அடுத்தடுத்து எண்ணுமை வரும்போது கால் புள்ளி இடுதலே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் தோலை 18 சிங்கப்பூருக்கு அனுப்புகிறார்கள். இப்படி காப்புள்ளி இடுறது தப்பா. எப்படி சொல்றாங்க? சென்னையில் ஒற்றை மேற்கோள் குறி. தோலை 18 தோலை 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லின மிகும். ஏன்னா அங்கேயும் வருது வல்லின எழுத்து. குசுறு துபுருல முடிஞ்சிருக்கு, வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. வன் தொடர் குற்றிலத்துக்கு முன்னாடி வல்லின மிகும். சிங்கப்பூருக்கு அனுப்பு என்கிறார்கள். ஒற்றை மேற்கோள் குறி. இப்படித்தான் எழுதணும். கமா போடக்கூடாது. அப்ப இங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுக்கடுக்காக பிரிக்கும் போது இப்ப பாருங்களேன், மா பழா வாழை கொணர்ந்தான் அப்படின்னு சொல்றோம். மா கமா பழா கமா வாழைன்னு போடுறோம். மாவும் பழாவும் வாழையும் இருக்கும் போது அதை எப்படி தனித்தனியா அடுக்கடுக்கா வரும்போது புள்ளி இடலாம். மற்றபடி அடுத்தடுத்து எண்ணுமை வரும். இப்படி வரும்போது இப்ப மாவும் பழாவும் வாழையும்னு வரும்போது என்ன செய்யக்கூடாது? கமா போடக்கூடாது.
இப்ப இதே இது கந்தனும் அருளும் மலரும் மாலாவும் நிலனும் நிரஞ்சனும் வந்தனர் அப்படின்னு சொல்லும் போது இங்க எத்தனை செட் ஆஃப் குரூப் வராங்கன்னு பாருங்க. 1 2 3 இப்படி அடுக்கடுக்கா வரும்போது நீங்க எண்ணுமை பக்கத்துல கமா போடலாம். ஆனா இங்க பாருங்க மாவும் பழாவும் வாழையும் எடுத்து வந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரே இதான் நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல கமா போடக்கூடாது. இதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. வாக்கியத்தில் நிறுத்தும் பொருட்டு வள்ளெழுத்து மிகுமிடத்திலும் நூல்களை நன்றாக படித்து கேள்வி ஞானமும் பெற்று பேரறிஞராதல் வேண்டும் என்று சிலர் கால் புள்ளிடுறாங்க. எங்கனுக்குள்ள பெற்றுக்கு பக்கத்துல கால் புள்ளிடுறேன், இதுவும் தவறாம். இத்தகைய இடங்கள்ல வள்ளெழுத்து மிகச் செய்யாது கால் புள்ளி தான் இடணும். என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, சொற்களை தனித்தனியாகவோ அடுக்கடுக்காகவோ பிரிக்கும் போது கமா போடுங்க. அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை உறுதி பொருட்கள். கரெக்ட். மா, பழா, வாழை என்பன முக்கணிகள். இதே இது மாவும் பழாவும் வாழையும் வந்தா கமா போடக்கூடாது. எண்ணுமை பக்கத்துல கமா போடக்கூடாது. எப்ப எண்ணுமை பக்கத்துல கமா போடணும்? 1 2 3 4 6 5 எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா வரும்போதுதான் எண்ணுமை பக்கத்துல கமா போடணும். மா, பழா, வாழை முக்கணிகள். இதுல என்ன செய்யணும் அப்படின்னா கமா போடணும். அதாவது சொற்களை தனித்தனியா பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது கமா போடணும். கபிலர், பரலர் முதலிய புலவர்கள் சங்க காலத்தில் இருந்தனர். பரணருக்கு பக்கத்துல கமா போட்டக்கூடாது. 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. தனித்தனியா பிரிக்கிறீங்க. நட்புக்கு குகனும் பரதனும், நான் சொன்ன மாதிரி நட்புக்கு குகனும் பரதனும், பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும், உதயனும் யூகியும் தலை சிறந்த எடுத்துக்காட்டு. இது அடுக்கடுக்கா பிரிக்கிறது. இங்கேயும் வந்திருக்கு பாருங்க எண்ணுமை. இங்க இந்த குரூப் ஒரு செட்டு, பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் குரூப் ஒரு செட்டு, உதயனும் யூகியும் ஒரு செட்டு. சோ அப்ப அடுக்கடுக்கா பிரிக்கும் போது எண்ணுமைக்கு பக்கத்துல கமா வரணும். கபிலபரணர் இருந்தனர் என்றும் தட்டுமுட்டுகள் என்றும் காய்கறிகள் என்றும் இருப்பின் அவை பன்மை ஈற்றில் முடிவதால் சொற்களுக்கு இடையில காற்புள்ளி இட்டு எழுதக்கூடாது. கபிலபரணர் இருந்தனர் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. கபிலபரணர் முதலிய புலவர்கள் சங்க காலத்தில் இருந்தனர். இதுல கபிலபரணர் இருந்தனர் என்றும் தட்டுமுட்டு என்றும் காய்கறிகள் என்றும் இருந்துச்சுன்னா அது பன்மையில முடியும் போது என்ன செய்யக்கூடாது? சொற்களுக்கு இடையில கமா போடக்கூடாது. ஆனா இங்க எப்படி கொடுத்திருக்காங்க? கபிலர் பரணர்னு கொடுத்ததுனால நீங்க கமா போடுறீங்க. இப்ப இதை 2 பேரையும் சேர்த்து எழுதுறாங்க. கபில பரணர் அப்படின்னு கொடுத்தா அவங்க 2 பேரும் சேர்ந்தா பலர்பால் பன்மை. அப்ப அந்த இடத்துல என்ன போடக்கூடாது? கமா போடக்கூடாது. அதான் இங்க சொல்றாங்க. அடுத்து ராமரும் லக்ஷ்மணரும் என்றிருப்பின் எண்ணுமைக்கு பக்கத்துல கமா போடக்கூடாது. ராமரும் லக்ஷ்மணரும். ஏன்னா பன்மை ஈற்றில் முடியக்கூடிய சொற்களுக்கு பக்கத்துல என்ன போடக்கூடாது? இது உயர்வு கருதி ராமரும் லக்ஷ்மணரும் அப்படின்னு சொல்றோம். அதனால உயர்வு கருதி நம்ம சொல்லக்கூடிய இடங்கள்ல எண்ணுமைக்கு பக்கத்துல கமா போடக்கூடாது. வாக்கியத்தில் எழுவாய் ஒன்றாக நின்று பல பயனிலைகளை பெற்று வரும்போது இறுதி பயனிலை தவிர மற்றவற்று கமா போடணும். தன் காதலன் கொலையுண்டு இறந்தான் என்று கேட்ட கண்ணகி பொங்கி எழுந்தாள், விம்மினாள், அரற்றினாள், ஏங்கினாள், கலங்கினாள், மயங்கினாள். அப்ப வாக்கியத்துல எழுவாய் யாரு? எழுவாயார் தன்னோட காதலனை பத்தி செய்யக்கூடிய அந்த கண்ணகி அவ செஞ்ச பயனிலைகள் எல்லாத்துலயும் வரும்போது இறுதி பயனிலையை தவிர விழுந்தால தவிர மற்ற எல்லா பயனிலைகளையும் கமா போடணும். ரூல் தெரியாம படிச்சீங்கன்னா கஷ்டம். ஆதலால், ஆகையால், ஆகவே, ஆயினும், எனினும், என்றாலும் என்பது இணைப்பு சொற்களுக்கு பக்கத்துல கமா போடணும். அழுகி போன பண்டங்களை உள்ளே போட நம் வயிறு குப்பை தொட்டி அன்று. ஆதலால் கமா. நாம் நல்ல பண்டங்களையே தின்ன வேண்டும். செயல் படிப்பதற்கு சிறிது கடினமாகவே இருக்கிறது, எனினும் அது நமக்கு தனிமையில் இனிமை தருகிறது. ஆதலால். சரிங்களா? அடுத்து விழிக்கு பின்னாடி காற்புள்ளி இடணும். இளமானவர்களே, கடவுளே. நம்ம முதல்ல நீங்க அங்க அப்படித்தானே சொன்னீங்க, உணர்ச்சி குறிதானே போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விழிகளுக்கு பின்னாடி இங்கேயும் காற்புள்ளி தான் போடணும். இளமானவர்களே. இத என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கிலீஷ்லதான் அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் தமிழ்லயும் நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சாதி வேற்றுமை முடிதலியவை ஒளிய பாடுபடுங்கள். கடவுளே கருணை செய்தருள்க. முகவரியில் குறிக்கக்கூடிய பெயர், ஒவ்வொரு பட்டம், வீட்டு எண், கதவு எண், இதுக்கு பின்னாடி கால் புள்ளிடணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு 7 பார் 34 கமா, தெரு பேரு கமா, ஊர் பேரு கமா. இதான் இங்க கொடுத்துருக்காங்க. திரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கமா, எம்ஏ முடிச்சிருக்காரு, பிஎல் முடிச்சிருக்காரு, எம்ஓஎல் முடிச்சிருக்காரு. திரு டிவி ராமச்சந்திரனார் என்ன முடிச்சிருக்காரு கமா, பச்சையப்பன் அறநிலைய செயலாளர். சரிங்களா?
சரி, இதுல வந்து நம்ம நிறுத்தற்குறிகள்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கோம். சோ செகண்ட் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.